வீடியோவில் ஆப்ரான் ஃபீட் மெக்கானிசம் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பெட்டில் லீட் ஸ்க்ரூ வந்து வச்சுருக்காங்க. இது ரேக் அண்ட் பினியன் அரேஞ்ச்மெண்ட்டு. ஓகே, அந்த சப்பாத்தி உருட்டுற மாதிரி இது மேலே ஒரு ரேக் வந்து இப்படி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா இந்த இதில் உள்ள கியரும் மெஷ் ஆகும். ஓகே, இப்போ ஏங்கிற ஒரு ஷாஃப்ட் இருக்குது, அதை வந்து பி ஷாஃப்ட்டு கூட கியர் மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சிஏடி மூலியமாக டிஏ வந்து ஓம் வீல் கூட கனெக்ட் பண்ணி எஸ்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்ஸில் வந்து இந்த கியரோட மேட்டிங் ஆகிறது சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஓம் வீல் வந்து இப்படி என்ன ஆகிட்டு இருக்குன்னு சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓம் வீல் சுற்றிட்டு இருக்குன்னா இதில் ஒரு ரொட்டேஷன் மூலயமா இந்த டி சுற்றி சியை சுற்ற வைக்கும். அதே மாதிரி இந்த எஸ்ஸில் ஓம் வீல் சுற்றுறது அப்படின்னா இந்த எஃப் இதோட மேட்டிங்கில் தானே இது இருக்குது. அப்போ இந்த எஃப்பும் என்ன பண்ணும் சுற்றும், இந்த ஜியும் என்ன பண்ணும் சுற்றும். ஓகே, இதுதான் பேசிக்கான பொசிஷன். இந்த நாபு இ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபீடு செக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மேலே புல் இன் பொசிஷன், புல் அவுட் தென் நியூட்ரல், புல் அவுட் தென் இது நியூட்ரல், 3 பொசிஷனில் வச்சு நம்ம ஸ்பீடு வேரியேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, வென் த நாப் இஸ் இன் நியூட்ரல் பொசிஷன், இ வந்து நியூட்ரல் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம மேனுவலாக தான் என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும். மிஷின் பவர் வந்து கொடுக்க முடியாது. ஓகே, இந்த த்ரெட் கட்டிங் வந்து டன் பண்ணுறாங்க. இது மூலியமானு பார்த்தீங்கன்னா ஹாஃப் நட் லெவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிராஸ் லாங்கிடியூட்னல் ஃபீடு, ஆட்டோமேட்டிக் லாங் ஃபீடு எப்படி பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக் கிராஸ் ஃபீடு எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நாப் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது, புஷ் இன் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா இந்த ஜி வந்து ஹெச் கூட மேட் ஆகி இது வந்து என்ன பண்ணும் சுற்றும். ஓகே, இது வந்து என்ன பண்ணும் சுற்றும். அப்போ ரேக் அண்ட் பினியன் அரேஞ்ச்மெண்ட் மூலிமா இது என்ன ஆகிட்டு இருக்கும், மூவ்மெண்ட் நடக்கும். இது வந்து என்ன மூவ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, ஆட்டோமேட்டிக் லாங்கிடியூட்னல் ஃபீட் மூவ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நல்லா புரியுதா? இந்த இ வந்து புல்லின் பொசிஷனில் இருக்கும்போது ஃபீட் செக்கு. ஓகே, இது வந்து பண்ணும்போது இந்த எஃப் வந்து ஹெச் கூட என்ன ஆகும், இப்படி மேட் ஆகி என்ன பண்ணும், ஒரு மோஷன் க்ரியேட் பண்ணி லாங்கிடியூட்னல் மோஷன் நடக்கும். இப்போ அதே புஷ் அவுட் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா இது வந்து என்ன ஆயிரும், ஜி வந்து கே கூட மேட் ஆகும். சாரி, எஃப் வந்து கே கூட மேட் ஆகும். ஃபஸ்ட்டு எஃப் வந்து ஹெச் கூட வந்து மேட் ஆகும். அடுத்து வந்து என்னது, எஃப் வந்து கே கூட மேட் ஆகும். ஓகே, அதே அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நீ பொசிஷன் ஜி எஃப் வித் என்னது கே. Now the rotation is transmitted to gear L and automatic cross feed is obtained. ஓகே, இப்போ இது மேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு ஷாஃப்ட் கிடைக்கும். அது மூலயமா என்ன கிடைக்கும், இந்த எல்லுங்கிற ஷாஃப்ட் என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். ஓகே, இதை டயக்ராமை பேஸ் பண்ணி இந்த கீ பாயிண்ட்ஸை எழுதினீங்கனாலே போதும். ஓகே, ஏதோ நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துகிட்டு இதை எழுதிருங்க. ஓகே, அடுத்து என்ன டாபிக் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தியரி ஆஃப் மெட்டல் கட்டிங்கும் லேத் அண்ட் இட்ஸ் ஆப்ரேஷனும். அதோட வீடியோட லிங்க்கும் பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் முக்கியமானது. அதில் இதில் இந்த டம்ளர் கியர் மெக்கானிசம் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் முன்னாடி. அடுத்து குயிக் சேஞ்ச் கியர் பாக்ஸ், இது 3 கொஸ்டினும் ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. ஓகே, செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மில்லிங் அப்படிங்கிற இது வந்து பார்க்க போகிறோம். ஓகே, மில்லிங்கில் வந்து 2D அண்ட் 3D. ஓகே, 2 டைமென்ஷன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை பேஸ் பண்ணி, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, அதில் மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதில் என்னென்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம்னா ஸ்லிட்டிங் ஆப்ரேஷன், ப்ரோசிங் ஆப்ரேஷன் பண்ணலாம். குரூப்ஸு, ஓகே, ஃப்ளட் ஆஃப் ட்ரில் என்ன பண்ணலாம்னா ட்ரில் பண்ணிக்கலாம். த்ரெட்டிங்கு, கட்டிங்கு, சர்ஃபேஸ் கட்டிங்கு, ஸ்லாட் ட்ரிப்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணலாம். டைப்ஸ் ஆஃப் மில்லிங், ஒர்க் பீஸ் இப்படி கொடுக்குறேன், இந்த இது வந்து இப்படி சுற்றிட்டே வருது ஆன்டி கிளாக் வைஸில். ஓகே, அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டவுன் கிளைம்பிங் சொல்கிறாங்க, இல்லை கிளைம் மில்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் பீஸ் இந்த டைரக்ஷனில் கொடுக்கேன், இது அதே டைரக்ஷனில் இப்படி சுற்றிட்டு வருது, இது வந்து ஆப்போசிட். இது வந்து என்னது, சேம் டைரக்ஷன். ஓகே, சேம் டைரக்ஷன் சொன்னாங்கன்னா அந்த அப் மில்லிங் இல்லை கன்வென்ஷனல் மில்லிங் சொல்கிறாங்க. அடுத்து டவுன் மில்லிங்கோட அட்வான்டேஜஸ், சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லா இருக்கும். ஓகே, 20% அப் டு 20% லெஸ்ஸாக இருக்கும்போது பவர் ரிக்வயர் வந்து 20% கம்மியாக செலவாகும். திக்கர் சிப்ஸ் கிடைக்காது. தின்னர் சிப்ஸ் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணும்போது தின்னாக வந்து கிடைக்கும். கிளாம்ப் டஸ் நாட் ரிக்வயர்டு, மோர் ஸ்ட்ரென்த்துக்கு தேவைப்படாது. தின்னர் ஒர்க் பீஸ் மெட்டீரியலுக்கு தான் இது பண்ண முடியும். அதாவது என்ன மில்லிங்கு, டவுன் மில்லிங். இதான் கீ பாயிண்ட்ஸ். இது அப்படியே நீங்கள் எழுதிடுங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ், சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். தின்னர்னு சொல்லியாச்சு, அப்போ தான் சாஃப்ட் மெட்டீரியல்ஸு கேன் பி யூஸ்டு ஃபார் ஹாட் ரோல்டு மெட்டீரியல்ஸ் தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து கேங் மில்லிங் வந்து IAS இந்த சர்டிஃபிகேட்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து சொல்லியிருக்காங்க எப்போ கொடுத்துருக்காங்கன்னு. இன் மில்லிங் ஆப்ரேஷன் 2 சைட் மில்லிங் கட்டர்ஸ் ஆர் மவுண்டட். ஓகே,
கேன் பி மில்டு செமி. அது என்ன மில்லிங்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மில்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மில்லிங் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு V இஸ் ஈக்குவல் டு பை டி என் பை 60. மெட்டீரியல் ரிமூவல் ரேட் இன் மில்லி. இது வந்து என்னது ஃபோர்ஸு, இது வந்து டெப்த் ஆஃப் கட்டு, இது வந்து வித் ஆஃப் கட்டு. இது ஹெச், இது பி, இது என்னது எல், இது எஃப்ங்கிறது நான் கொடுக்குற ஃபோர்ஸ். மில்லிங் டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னா எல் பை என்னது எஃப் இன்ட்டு என் இன்ட்டு என்னது நம்பர் ஆஃப் டீத்து. இப்போ டீத் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ டீத்து கூட இருந்ததுன்னா டைம் என்ன ஆகும், கம்மியாகும். டீத்து கூட இருந்தால் டக்குன்னு என்ன பண்ணிடலாம், மில்லிங் பண்ணிடலாம். இப்போ டீத்து கம்மியாக இருந்ததுன்னா டைம் எப்படி இருக்கும், அதிகமான டைம் இழுக்கும் மில்லிங் பண்ணுறதுக்கு. அந்த வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இசட் இது நம்பர் ஆஃப் டீத்து. ஒர்க் பீஸ் எப்படி இருக்குது, ஃபீடு என்ன பண்ணுறாங்க ஆப்போசிட்டில் கொடுக்குறாங்க. இது திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது ஆவரேஜ் அன்கட்டு, இது மேக்ஸிமம் அன்கட்டு சிப் திக்னஸ்ஸு, இது ஆவரேஜ் அன்கட்டு சிப் திக்னஸ் ஆவரேஜாக இருக்குது. ஓகே, இதை வந்து 2ஆல் பெருக்கியிருப்பாங்க. அவ்வளோதான், இன்ட்டு 2 பண்ணியிருப்பாங்க. 2F இருக்குது, 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஹெச் மேக்ஸோட வேல்யூ. கன்வென்ஷனல் மில்லிங் அப்படிங்கிறது இது வந்து என்ன பண்ணுறாங்க ஆப்போசிட்டில், இது வந்து பார்ஷியல் ஃபேஸ் மில்லிங். இந்த ஒர்க் பீஸில் பார்ஷியல் அந்த ஃபேஸை மட்டும் என்ன பண்ணுறாங்க எடுக்கிறாங்க. ஓகே, இது எண்ட் மில்லிங், இது பண்ணுறது ட்ரில்லிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு. இது ப்ரொஃபைல் சைடில் என்ன பண்ணுறாங்க ஃபீட் டைரக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, பாக்கெட் மில்லிங், சர்ஃபேஸ் மில்லிங் அப்படிங்கிற ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. மில்லிங் ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸ் வந்து வச்சுருக்காங்க. கட்டிங் டூலில் கியர் கட் பண்ண டூத்தை வந்து என்ன பண்ணுறாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோர் மோஸ்ட் இப்படி ரன் பண்ண ரிவால்வ் பண்ண விட்றாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், கட் ஆகி மில்லிங் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஓகே, அடுத்து அப் மில்லிங்க்கும் டவுன் மில்லிங்க்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லியாச்சு. இது என்னது சேம் டைரக்ஷனு. ஒர்க் பீஸும் டூலும் இது வந்து திக்கரான இது கிடைக்கும் சிப்பு. இது வந்து சிப்ஸு திக்கர், இதுதான் மெயினான பாயிண்ட்டு. அடுத்து ஸ்ட்ராங் கிளாம்பிங் வந்து ரெக்வயர்டு. இது ஸ்ட்ராங் கிளாம்பிங் இஸ் நாட் ரெக்வயர்டு. ஓகே, இது அப்வர்டு பக்கம் தான் இதாகுது, இது டவுன்வர்ட்ஸ் பக்கம் ஆக்ட் ஆகுது. அடுத்து புவர் சர்ஃபேஸ் ஃபினிஷு, இது குட் சர்ஃபேஸ் ஃபினிஷு. அடுத்து இது ஹார்டர் மெட்டீரியலுக்கு. அப்போ இது என்னது ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட் மெட்டீரியல். ஒரு சைடு தெளிவாக படிங்க, இன்னொரு சைடு என்ன அப்படியே மாற்றி எழுதிங்க. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன. அடுத்து கிரைண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட்டும் பார்த்துடலாம். கிரைண்டிங் அப்படிங்கிறதுல மல்டி பாயிண்ட் இது கிரைண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மில்லிங் அப்படின்னா இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் கட்டிங் டூல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கட்டரில் வந்து எத்தனை கட்டர் இப்படி இருக்குன்றது தெரியாது, எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிரைண்டிங் அப்ரசிவ் மிஷின் கிரைண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதில் என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்கணும், வியர் ரெசிஸ்டன்ஸ், கெமிக்கல் ஸ்டேபிங்கு, ஷார்ப் கட்டிங் பாயிண்ட் இருக்கணும், ஹை ஹார்ட்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் கிரிட்ஸ் ஹெல்டு டுகெதர். அதாவது கிரைண்டிங் பண்ணும்போது அந்த மெட்டீரியலில் உள்ள சின்ன சின்ன துகள்கள்லாம் சேர்ந்து அதோட கிரைண்ட் ஸ்ட்ரக்சர் பாதிக்கப்பட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், ரீடிஃபைன் நியூ ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகும். ஓகே, பாண்டிங் மெட்டீரியல் ஃபார்ம் ஆகி டிஃப்ரெண்ட் நியூ ஷேப்பாக கிடைக்கும். இதை வந்து கிரைண்டிங் வீல் மூலிமா கிரைண்டிங் பண்ணி இது பண்ணுவாங்க. அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஒர்க் பீஸ் இருக்குது, அதோட வெலாசிட்டி இருக்குது. இந்த கிரைண்டிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் ஃபுல்லாக தேய்ச்சி என்ன ஆகிட்டே இருக்கும், ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, இந்த அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை டைமென்ஷனல், குட் சர்ஃபேஸ் ஃபினிஷு, ஹார்ட் மெட்டல், சாஃப்ட் மெட்டல் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் வந்து கிரைண்டிங் பார்த்திங்கன்னா ஷேப்னஸ்ஸு, அடுத்து சர்ஃபேஸ் ஃபினிஷுக்கு, ஃப்ளாட்டுக்கும், கர்வ்டுக்கும் ரீஷேப்பிங் பண்ணிக்கிறதுக்கு. சொன்னோம்ல கிரைண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து ரீடிஃபைன் நியூ ஸ்ட்ரக்சராக மாற்றுறதுக்கு. கிரைண்டிங் வந்து டெப்த் ஆஃப் கட் வந்து லோவாக இருக்கும், கட்டிங் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும், கட்டிங் பவரும் அதிகமாக இருக்கும். ஓகே, இது நான் ஏற்கனவே சொன்னது தான். டாப் ரேக் ஆங்கிள், டூல் ரேக் ஆங்கிளோட வேரியேஷன். அடுத்து கிரைண்டிங் ரேஷியோ, ஜி ரேஷியோன்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறோம், எவ்வளவு வீலில் மெட்டீரியல் லாஸ்ட்டாக இருக்குது. அதாவது கிரைண்டிங் வீலை வந்து என்ன பண்ணுறோம், இப்படி இடத்துல என்ன பண்ணுறோம், சுத்த விட்றேன் இந்த வீலை வந்து கிளாக் வைஸ். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் தேய்மான வியர் அண்ட் டியர் இருக்கும். இந்த தேய்மானத்தின் காரணமாக தான் அந்த மெட்டீரியல் என்ன ஆகப்படுது, ரிமூவ் செய்யப்படுகிறது. ஓகே, கியர் ரேஷியோ வந்து 20:1, இல்லைன்னா 80:1 இருக்கும். 20 மில்லிமீட்டருக்கு 1 மீட்டர் கியூப் இது தான் நம்ம என்ன பண்ணணும், வச்சு இது பண்ணணும். இப்போ கிரைண்டிங் வீல் டிசைனேஷன் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க C30 M45 M44S சொல்லுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ரசிவ் டைப்பை குறிக்கி. இந்த C அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு டைப் வந்து இருக்கும். ஓகே, அடுத்து கிரெயின் சைஸ் வந்து அது கோர்ஸ் கிரெயினா, மீடியம் கோர்ஸாக, ரொம்ப ஃபைனாக இருக்கா, இல்லை ரொம்ப வெரி ஃபைனாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கிரெயின் அப்படின்னா கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது, மீடியம்னா அதை விட கொஞ்சம் தூளாக இருக்குது, ஃபைன்னா நல்ல தூளாக, அடுத்து ரொம்ப ஃபைன்னா ரொம்ப நல்ல தூளாக இருக்குது. அப்போ இது வந்து 30 இருக்குது. அப்போ 1லேருந்து 25லேருந்து இதுங்கிறது இது. ஓகே, இது என்னது மீடியம் கிரேடு, எம்ங்கிறது கிரேடு. அடுத்து ஜி அப்படிங்கிறது என்னது டென்சிட்டியை குறிக்கும், 4 அப்படிங்கிறது நம்பரை குறிக்கும், எஸ் அப்படிங்கிறது பாண்டு டைப்பு. ஓகே, இதுதான் கிரைண்டிங் வீலோட ஸ்ட்ரக்சரை சொல்லுவாங்க. இப்போ ஏ அப்படின்னா என்னது அலுமினியம் ஆக்சைடு, ஏ அப்படிங்கிறது சாஃப்ட்டு, எம் அப்படிங்கிறது மீடியம், இந்த இருக்குது பார்த்தீங்களா கிரேடு, அது ஹார்ட்னஸை குறிக்கிது. ஓகே, ஹார்ட்னஸை குறிக்கிறது. இசட் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்டான மெட்டீரியல் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஏ அப்படின்னா அலுமினியம் ஆக்சைடு, சி அப்படின்னா சிலிக்கான் கார்பேட்டு.
அடுத்து ஏ அப்படின்னா அலுமினியம் ஆக்சைடு சாஃப்ட் டக்டைல் டுகெதர். டக்டைல்னால் வளையும் தன்மை கூடியது, சாஃப்டரான மெட்டீரியல்ஸு. அடுத்து சிலிக்கான் கார்பைடு வந்து ஹார்டரான மெட்டீரியல்ஸு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ்ட் அயனுக்கு பிராஸ்க்கு யூஸ் ஆகுது. ஓகே. காப்பர் போரான் நைட்ரேட்டு அப்படிங்கிறது வந்து சூப்பர் அலாய்னு சொல்கிறாங்க. அது டஃப்பான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். டைமண்ட்னாலே அது டங்ஸ்டன் கார்பைட்டு செராமிக்ஸ். அடுத்து விட்ரிஃபைடு பாண்ட். அந்த பாண்டோட ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுது, மாறுறதுனால தான் கிரைன் ஸ்ட்ரக்சர் நியூவாக வந்து என்ன ஃபார்ம் ஆகுது. அது செராமிக் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங்கர் ஹார்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நோ எஃபெக்ட் ஆஃப் எனி ஆயில் வாட்டர் டெம்பரேச்சர் என்னனால என்ன பண்ணாது, அந்த பாண்டு ஸ்ட்ரக்சரை மாற்றாது. ஓகே. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஷெல்லாக் பாண்டு, ரப்பர் பாண்டு. ஷெல்லாக் பாண்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ரெசின் பாண்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம், ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரெசின்னா அந்த பெயிண்ட் அடிக்கும் போது ஒரு ரெசின் லூப்ரிகன் மாதிரி இது பண்ணுவாங்கல்ல. அடுத்து தின் பிளேட்டு, தின் வெசல்ஸ் இது பண்ணிக்கலாம். அடுத்து ஓகே, ஜஸ்ட் நீங்கள் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ரெசின் பாண்டு, மெட்டல் கட்டிங், கிரெயின்ஸ், ரீஷேப்பன் த கிரெயின்ஸை ரீஷேப் பண்ணுறா டு மேக் இட் ஒர்க்கபிள். அடுத்து ரீஜென்ரேட்டிங் த கிரைண்டிங் வீல், ட்ரேசிங், ட்ரூயிங்னா கிரைண்டிங் வீலை வந்து என்ன பண்ணுறது, மாற்றுது. கிளேசிங் அப்படின்னா ஓன் அவுட் கிரெயின்ஸ் அண்ட் டல் கிரைண்டிங் வீல். ஓகே. டல்லாக இருக்கிற கிரைண்டிங், இப்போ சாணம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஷார்பன் பண்ணுவாங்க அந்த எட்ஜஸ். ஓகே. இதில் கிரைண்டிங்கோட கான்செப்ட் வந்து பார்த்துருக்கோம். இப்போ அதில் இன்னொரு ஹாஃபான இதையும் நான் பார்க்குறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரைண்டிங்கில் என்ன சொல்கிறாங்க, அப்ரசிவ் டைப்பு, ஃபஸ்ட்டு கிரெயின் சைஸு, ஹார்ட்னஸ்ஸு, ஸ்ட்ரக்சரு, பாண்டு டைப்பு. ஃபஸ்ட்டு அப்ரசிவ் டைப் என்னது, ஏன்னு சொல்லி ஏபி இசட் எதுனாலும் இருக்கலாம். என்ன சிலிக்கான் கார்பைட்டாக என்ன எடுத்துருக்கோம் அப்படி. கிரெயின் சைஸுங்க வந்து 2வது சொல்லுவாங்க. இப்போ 45 இருக்குது. ஹார்ட்னஸ்னா கே அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது லெட்டர்ஸில் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரக்சர் வந்து 8, பாண்டு டைப் வந்து விட்ரிஃபைடா, ஷெல்லாக் பாண்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் இப்போ சாண்டார் இதுக்கு நேச்சுரலாக இருக்குது. அடுத்து ஆர்டிஃபிஷியல்னால் சிலிக்கான் கார்பைட் யூஸ் பண்ணுறாங்க. இது நான் ஃபெரஸ் மெட்டீரியல், அதாவது அயன் இல்லாத மெட்டீரியலுக்கு என்ன பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து அலுமினியம் ஆக்சைடு, அயன் ஆக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. இது பாக்சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, அலுமினியம் ஆக்சைடை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒயிட் கிறிஸ்டலின் ஃபார்மில் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் தியரி தான்ப்பா. ஓகே. அடுத்து கியூபிக் போரான் நைட்ரேட் வந்து வெரி ஹார்டு, பட் இல்லை டைமண்டை விட ஸ்ட்ரென்த்து கம்மி. அடுத்து டைமண்ட் பார்த்திங்கன்னா கியூபிக் போரான் நைட்ரேட்டும் டைமண்டும் இது வந்து சூப்பர் அப்ரேஷன் தான். ஹார்ட்னஸ் ஃபஸ்ட்டு டைமண்டுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து சிபிஎன், அதாவது கியூபிக் போரான் நைட்ரேட் கம்மி. அடுத்து சிலிக்கான் கார்பைட்டு, அடுத்து அலுமினியம் ஆக்சைடு, கடைசி இது குவாட்ஸ், இது நேச்சுரலி அப்ரேசிவ். இது கார்னட் சொல்கிறாங்க. கிரெயின் சைஸ் வந்து 8லேருந்து 4னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான். கோர்ஸ் கிரெயின் சொல்கிறோம். 3லேருந்து 60னா மீடியம். இது 200லாம் தாண்டிட்டுனா ரொம்ப பவுடர்டு ஃபார்மில் இருக்கும். இது வந்து இது ரெண்டும் பார்த்திங்கன்னா சூட்டபிள் ஃபார் சாஃப்ட் அண்ட் டக்டைல் மெட்டீரியல். இந்த மீடியம் வந்து ரஃபுக்கு இது பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வந்து ஃபைன் கிரேட், ஸ்மூத்து, அது இதில் வந்து ரஃபுக்கு. A2H வந்து சாஃப்ட் கிரேடு, I2P வந்து மீடியம் கிரேடு. அந்த கிரேட் இதை சொன்னாங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு மேலக்க இந்த அப்ரெசிவ். அக்யூட் விசிட்னா ஹார்டு. ஒரு இடத்து ஸ்ட்ரக்சர் வந்து ஓப்பன் ஸ்ட்ரக்சரு, இந்த எட்டுங்கிறத டினோட் பண்ணியிருந்தாங்கல்ல அதான். அடுத்து என்ன சொல்கிறாங்க, டென் ஸ்ட்ரக்சர்னால் 0 to L இருக்கும். விட்ரிஃபைட் பாண்டு, சிலிக்கான் பாண்டு. விட்ரிஃபைட்னா அப்ரெசிவ் கிரெயின்ஸ் ப்ளஸ் கிரெயின் வாட்டர். இது வந்து செராமிக் பாண்டுன்னு சொல்கிறாங்க. இது ஆசிட்னாலையும் ஆல்கலின் சொல்யூஷன்னாலையும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அடுத்து இதில் அப்ரெசிவ் கிரெயின் ப்ளஸ் காஸ்டிக், லோ ஹீட் ஜென்ரேஷன், வாட்டர் ப்ரூஃப் பாண்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன பார்த்திங்கன்னா ரெசினாய்டு பாண்டு. எப்படி அந்த கலவையை கொண்டு வராங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்டடீஸ் யூஸ் பண்ணுறது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜூம் அவுட்டில் காட்டுது. இதில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிரைண்டிங் இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க. அடுத்து நேச்சுரல் அப்ரேசிவ், ஆர்டிஃபிஷியல் அப்ரேசிவ்னா என்ன, அடுத்து இது இதை அப்படி ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு வந்து இதே நீங்கள் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடலாம் எழுதிடலாம். ரெசினாய்டு பாண்டுனா அப்ரெசிவ் கிரைனியும் சிந்தட்டிக் கிரைனியும் யூஸ் பண்ணுறாங்க. ஹை ஸ்பீடுக்கு ரஃப் கிரைண்டிங் யூஸ் பண்ணுறாங்க. ரப்பர் பாண்டுனா ரப்பர் ப்ளஸ் சல்ஃபர், ஹை ஸ்பீட் ஆப்ரேஷனுக்கு எலாஸ்டிக் பாண்டுன்னு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஷெல்லாக் பாண்டு யூஸ் பண்ணி சர்ஃபேஸ் ஃபினிஷ் குட்ஸாக இருக்கும், ஹெவி டியூட்டி ஆப்ரேஷனுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து மெட்டாலிக் பாண்டு அப்படின்னா டைமண்டு, கியூபிக் போரான் நைட்ரேட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கிரைண்ட் கியரில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் எட்ஜ் வந்து டல் ஆகும். ஏன்னா அது கிரைண்டிங் வீல் சுற்றிகிட்டே இருக்குல்ல, விச் ரெடியூசஸ் த ரிமூவல் மெட்டீரியல். கட்டிங் வீல் டல் ஆகிட்டு சாணம் பிடிக்காமல் நம்ம ஒரு விஷயத்தை இது பண்ணிகிட்டே இருந்தோம்னா கட்டிங் ஸ்பீடு எப்படி கம்மியாக இருக்கும், மெட்டீரியல் ரிமூவல் பண்ணாது. அப்போ அதில் ஃப்ளாங்க் வேர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஃப்ளாங்க் வேர்
கிராட்டர் வியர்னு 2 விதமான சொல்லுவாங்க. ஃப்ளாங்க் வியர்னால் அந்த டூல்லே என்ன பண்ணும், பாதிப்பு ஏற்படும். கிராட்டர் வியர் அப்படின்னா அந்த டூலில் ஒரு பிட்ஸ் மாதிரி குழி குழியாக என்ன ஆரம்பிச்சிடும், விழ ஆரம்பிச்சிடும். ஓகே, அது கூட இருந்தது நோட்ஸில் இருந்தது, அதையும் நான் அப்படி உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸுக்காண்டி தான் நான் வித்தியாசமான எந்த நோட்ஸ் பெஸ்ட்டாக இருக்குமோ அதை வந்து நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஓகேயா, சரி, இதில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த வீடியோ கூட நான் போட்டுறேன். அடுத்து கிரெயின் ஃப்ராக்சர், பாண்டு ஃப்ராக்சர். கிரெயின்ஸ் உடஞ்சிது அப்படின்னா வெரிஃபைன் கிரெயின்ஸாக மாறி ரீடிஃபைன் நியூ ஸ்ட்ரக்சராக மாறும். பாண்டு ஃப்ராக்சர் ஆகும். இந்த பாண்டு ஃப்ராக்சர் ஆகி தான் கிரெயின் என்ன பண்ணும், ஃபைன் கிரெயினாகவும் வெரிஃபைன் கிரெயினாகவும் மாறும். ஓகே, கிரைண்டிங் வீல்லேருந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீலோட சிப்ஸ் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும், இதாக ஆரம்பிச்சிடும். ஓகே, இன்டர்பீசஸ் பிட்வீன் த கிரெயின்ஸ். இது ஒர்க் பீஸு, அதுலேருந்து சிப்ஸ் உடஞ்சி இதுக்கு இடையில என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், அது ஒரு லேயர் மாதிரி படிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஐ வில் நாட் ஃபைண்ட் ஏ ஸ்பேஸ் டு ஃப்ளோ அவுட். வெளியே போகிறதுக்கு வழி இல்லாமல், ஏன்னா கிரைண்டிங் வீல் இந்த ஒர்க் பீஸில் சுற்றிட்டே இருக்குது. இப்படி ஒர்க் பீஸ் இருக்குது, இல்லை கிரைண்டிங் வீல் சுற்றிட்டே இருக்குன்னா இதில் என்ன ஆரம்பிச்சிடும், படிய ஆரம்பிச்சிடும். ஆர்பிஎம் லோவாக இருந்தால் அது நடக்கும். அடுத்து கட்டிங் ஃப்ளூயிடு நான் ஊற்றி விடலை அப்படின்னாலும் இப்படி இருக்கும். ஏன்னா கட்டிங் ஃப்ளூயிட் இருந்துன்னா அந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணுவோம், அதை ஃப்ளாஷ் அவுட் பண்ணி விட்டுரும். ஓகே, அடுத்து மிஸ் அலைன்மெண்ட் ஆஃப் த வீலு, இன்அக்யூரசி, டிஃபிகல்ட் டு ரிமூவ், ரெடி சர்ஃபேஸ் ஃபினிஷ், கட்டிங் ஃபோர்ஸு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ட்ரெஸ்ஸிங் ட்ரூயிங், அதிலே நான் சொன்னது தான். ட்ரெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பனிங் த எட்ஜி, டல் ஆகிட்டே இருக்கும் வித் ஒர்க்கிங் பண்ணும்போது. இது வந்து ட்ரூயிங் அப்படின்னா கான்சென்ட்ரிக் அபவுட் த ரொட்டேஷன் ஆஃப் த ஆக்சிஸ். பெரிய அவுட் சைடு. ஓகே, கிரைண்டிங் வீல் வந்து அவுட் சைடில் கான்சென்ட்ரிக்காக ரொட்டேட் ஆகும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இது இருக்கும், ஆக்சிஸ். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணும், கான்சென்ட்ரிக் அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ். அந்த ஆக்சிஸை இது பண்ணி என்ன ஆகும், இதில் ஃபுல்லாக கட்டர்ஸ் இருக்கும். ஓகே, இந்த சிலிண்ட்ரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக ஒர்க்கிங் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும், கிரைண்டிங் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க. சர்ஃபேஸ் ஃபினிஷ்னா ஃப்ளாட்டு பொசிஷன் சர்ஃபேஸ் பண்ணுறது. ஃபேஸ் கிரைண்டிங் அப்படின்னா வெர்டிக்கல் பொசிஷனில் ஃப்ளாட் சர்ஃபேஸ் பண்ணதுக்கு. அடுத்து ஃபார்ம் கிரைண்டிங் அப்படின்னா கியர் டீத்து, ஸ்ப்ளைண்டு, ஷாஃப்ட்டு, ஹோல்ஸ் இது மேக் பண்ணுறது. இது ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க, ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு அதை நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கிரைண்டிங் ஆப்ரேஷன்ஸ் இதுவும் முக்கியமானது. பஞ்ச் கிரைண்டிங் அப்படின்னா எக்ஸ்டர்னல் டயமீட்டர் வந்து ஷார்ட்டர் லென்த்துக்கு இது பண்ணுறது பை ரிவால்விங் த வீலை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் கிரைண்டிங் ஃபுல்லாகவே. அடுத்து ஸ்நாக் கிரைண்டிங் அப்படின்னா ரிமூவ் கன்சிடபிள் அக்யூரஸியால் பண்ணுறது. ஓகே, அடுத்து டைப்ஸ் ஆஃப் மில்லிங். ஓகே, டைப்ஸ் ஆஃப் மில்லிங்கில் காலம் இது வந்து பார்த்திங்கன்னா பிளைன் மில்லிங், ஆர் மில்லிங், ஹரிசாண்டல் சொல்லுவாங்க, வெர்டிகல், யூனிவர்சல், ஆம்னிவர்சல்னு சொல்கிறாங்க. பெட் டைப்பில் வந்து சிம்ப்ளெக்ஸ் மில்லிங்கு, டூப்ளெக்ஸு, ட்ரிப்ளெக்ஸு, பிளேன் டைப்பு, ஸ்பெஷல் மெட்மாஸ் மிஷின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இதில் என்ன மாதிரி வருதுன்னா சென்டர்லெஸ் கிரைண்டிங் அப்படின்னு ஒரு இது வந்து எக்ஸ்டர்னலாக இருக்கும். ஒர்க் பீஸஸ் பிளேஸ்டு, ஒர்க் பெல்ட்டு, கிரைண்டிங் வீலை வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியில் என்ன பண்ணுறாங்க, சுத்த விட்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, பாத் வீல் ரொட்டேட் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். அதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், கிரைண்டிங் வீலோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும். இது ஆக்சுவல் ஃபீடோட வேல்யூ, அது எவ்வளவு மெட்டீரியல் ரிமூவ் ஆகுது, எவ்வளவு வீல் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கான ரேஷியோ. அடுத்து எக்ஸ்டர்னல் சென்டர்லெஸ் கிரைண்டிங் அப்படின்னா 2 கிரைண்டிங் வீல், ரெகுலேட்டிங் வீல் கடையில் ஒர்க் பீஸை உள்ளக்க கொடுத்து அதோட ஷேப்பை மாற்றுறது. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கிரைண்டிங்னா பல வீல்ஸுக்கு இடையில் இது பண்ணுறது. இது ப்ரெஷர் ரோலு, இது வந்து ஒர்க் பீஸு, இது ரெகுலேட்டிங் வீலுக்கு. இதோட மூவ்மெண்ட்டை ரெகுலேட் பண்ணதுக்கு இது சப்போர்ட்டுக்காண்டி வச்சுக்கணும். இது இப்படி சுற்றுச்சுன்னா இது இப்படி சுற்றும், இது ஆப்போசிட்டில் சுற்றும். இது கியர் ட்ரெயின்ஸ் கான்செப்டில் இது பார்த்துருக்கோம். ஒரு இது இப்படி கிளாக் வைஸ்னால் இது இன்னொரு ஆன்டி கிளாக் வைஸ், அடுத்தது எப்படி இருக்கும், கிளாக் வைஸில் சுற்றும். ஓகே, அடுத்து மில்லிங்கில் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் மில்லிங்கு, லென்த்து, வித்து, பிரெத்து, எவ்வளோ ஃபீடு கொடுக்கும், எவ்வளோ பவர் கொடுக்கும், வெயிட் ஆஃப் த மிஷின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒர்க் டேபிள் இருக்குது, மில்லிங் டூலு, இது சென்டர் அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொன்னோன்னா. அடுத்து அப் மில்லிங், இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. அகெயின்ஸ்டு இது அலாங் கன்வென்ஷனல் கிளைம்னு சொல்லுவாங்க. மினிமம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுறதுனால ஃபஸ்ட்டு தூளாக கிடச்சி அது மேக்ஸிமம் கிடைக்கும். இது மேக்ஸிமம்லேருந்து எப்படி கிடைக்கும், மினிமமாக கிடைக்கும். அடுத்து இது மோர் ஹீட்டு, இது லெஸ் ஹீட்டு. இது வந்து வியர் அண்ட் டியர் வந்து அதிகமாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும். ஏன்னா அது சேம் டைரக்ஷன் தானே, அது எப்படி மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷனில் மூவ் ஆகுது. மில்லிங் ஆப்ரேஷனில் பிளேன் மில்லிங்னு சொல்கிறாங்க. ஃப்ளாட் ஆர் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஃபேஸ் மில்லிங்னா வெர்டிக்கல் டைரக்ஷனில் ரைட் ஆங்கிள்ஸ் வெர்டிக்கல். ஓகே, வெர்டிக்கல் டைரக்ஷனில் பண்ணுறது. பெவல் மில்லிங் அப்படின்னா ஃப்ளேஸ் ஆங்கிள், ஒரு ஆங்கிளை பேஸ் பண்ணி அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் என்ன பண்ணுறது, மில்லிங் பண்ணுறது. சைடு மில்லிங் அப்படின்னா சைடு ஃபேஸ் ஆஃப் த ஜாப் வந்து இது பண்ணுறது. எண்ட் மில்லிங் அப்படின்னா இதை ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே,
கன்வென்ஷனல் மில்லிங்கு. ஒவ்வொரு இதையும் நான் ஹெட்டிங்கையும் நான் காமிச்சிக்கிறேன். அப்படி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஈஸியாக இருக்கும். சென்ட்ரலஸ் கிரைண்டிங்கு, இன்டர்னல் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து ட்ரெஸ்ஸிங்னா ட்ரூயிங்னா என்ன, அடுத்து சென்ட்ரலஸ் கிரைண்டிங்கோட என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அடுத்து டைப்ஸ் ஆஃப் மில்லிங்கில் இந்த மாதிரி விஷயம். ஓகே, அடுத்து ஃபேஸ் மில்லிங், வெர்டிகல் மில்லிங்க்கு இது வந்து சிமெட்ரிக்காக இருக்கும், இது ஆக்சி சிமெட்ரிக். ஒரு ஆப்ஜெக்ட் கொஞ்சம் நவுண்டு வருது பார்த்தீங்களா, அதுதான். இதுக்கான ஃபார்முலாஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம அந்த முன்னாடி நான் சொல்லிட்டேன், லென்த் ஆஃப் த அப்ரோச், லென்த் ஆஃப் த ஓவர் ட்ராவல் அப்படிங்கிறது. இது ஃப்யூச்சரில் ப்ராசஸ் பிளானிங், காஸ்ட் எஸ்டிமேஷன் ஒரு விஷயத்தில் அது வரும். ஓகே, இப்போதைக்கு இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர், ஜிக்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் பீஸை ஹோல்டும் பண்ணும், டூவில் கைடும் பண்ணும். இது ஒர்க் பீஸை ஹோல்டு மட்டும்தான் பண்ணும். இதோட ஆப்ரேஷன்ஸ் ஜிக்கில் என்ன ஆப்ரேஷன்ஸில் ட்ரில்லிங், ரீமிங், டேப்பிங் பண்ணுறோம். இது மில்லிங், கிரைண்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறோம். இது லைட்டருக்கு மட்டும் பண்ணுறோம். இது ஹெவியர் ஆப்ரேஷன். ஏன்னா மில்லிங் பண்ணும்போது கீழே ஒர்க் பீஸ் திக்னஸாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், கட்டரை வச்சு என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இதில் ஓரளவுக்கு நான் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் மீதியை கண்டினியூ பண்ணுறேன்.